நீங்கள்லாம் நல்லா ஓட்டுறீங்கப்பா, நான் என்னடா இன்னும் ஓட்டவே இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஏன் கம்ப்ளைண்ட் எப்பயும் போல புலம்பு இருப்பேண்ணா, நான் இன்னும் நல்லா ஓட்டணுண்டா அப்படின்னீங்களாம்மா? நீங்களாம் எப்படா இப்படி ஓட்டுறீங்கலாம் கேள்வி கேட்டீங்களாம்மா? அவங்களாம் ஓட்டுறது கூட உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போலாங்க. நேராக கடைசி இருக்கு. புரியல, மேலே உட்காந்துக்கிறியா? அதாவது கமலேஷ், முன்னாடி பிரேக் இப்படி அமுத்தி பிடிச்சிங்கன்னா சிரமமாக இருக்கும். கான்செப்ட் புரியுதா? பிரேக் பிடிங்க தப்பு இல்லை. கிளச்சிலிருந்து கால்வாசி கால் எடுக்கும்போது பிரேக் விட்டிங்கன்னா வண்டி போகும். கால்வாசி கால் எடுங்க, பிரேக் விட்டுருங்க. கால்வாசி சொன்னேன், நீங்கள் முழுசாக எடுத்துட்டீங்க. சாவி ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கால்வாசி பிரேக் விட்டுருங்க. என்ன ஆகுது? இது ஒரு சின்ன அசம்ஷன் தான், அதை மெயினில் பதிவு பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. ஒரு தடவை இல்லை, 1 கோடி தடவை மூவ் பண்ணாலும் இதுதான் ப்ரோக்ராம். டக்குன்னு எக்ஸலேட்டரு, செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து கீரும் போட்டுருக்கோம். விழுதுன்னு பாருங்க, விழுந்துச்சுங்க. ஏன் விழுகலைன்னு தெரிஞ்சுதுங்க? சொல்லுங்கள், ஏன் விழுகலைன்னு? ஏன்னா நான் கிளச்சே போகலாம். தேர்ட் கீர் போட்டுருக்கோம். கடைசி போனால் வாய்க்காமேடு 4 ரோடு, ரைட் சைட்னா முத்திரம்பாளையம் கோயில்வெளி. சரிங்களா? விவேகானந்தர் கோயிலில் இருக்கலாம் வந்துடுவான். அவன் தூக்கிட்டு போய் போயிட்டே இருக்கலாம். கோயில்வெளி பச்சப்பெல்லாம் வந்துடுவான், தூக்கிட்டு போய். சரிங்களா? சொல்லுங்கண்ணா. அதெல்லாம் முடியாதுண்ணா. அப்படிலாம் நான் லீவில் எடுக்க முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே ஒன்றும் பிரச்சனை போயிட்டு. அப்படிலாம் கிடையாது. அப்போ நீங்கள் கார் வீட்டில் வாங்கி வச்சுருக்கீங்களா? அப்புறம் லைசன்ஸ் வாங்கிட்டு எத்தனை நாள் டச் விடுவோம்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டச் விடுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் மனசில் இதெல்லாம் எழுதுனது தான். செகண்ட் கீர் போட்டு ஒன்றும் ஐயோ போயிட்டான். நமக்குலாம் அது பிரச்சனையே இல்லைண்ணா. அதான் அது 15 நாள் உங்களுக்கு தான். அந்த நாளைக்கே கிளம்பி தான் சொல்கிறாங்க. 15 நாள் வந்து உங்களுக்கு தான். அது நீங்கள் 4 மாதம் கழிச்சு வந்து நான் இன்னும் 3 நாள் ஓட்டணுன்னீங்கன்னா அதை நான் ஓட்ட விட்டு தான். சிக்கன் போட்டுக்கணும் கமலேஷ். நம்ம எக்ஸைட் இது ரோடு டம்முங்குது. இப்படி போய் தூக்கி அடிக்குது. அப்படி எக்ஸைட் மிதிச்சா என்ன ஆகும்? ஏன் கமலேஷ்? வண்டி தான் அடிவாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட நான் 3000 ரூபாய் வாங்கிட்டு நான் வண்டிக்கு 5000 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு பருத்தி மூட்டை குடுவாலேயே இருந்துட்டு போய் நிட்டலாம்ல. மெதுவாக 3000 கீர் போட்டுருக்கணும் கமலேஷ். 40 போயிட்டுருக்கீங்க. எக்ஸைட்டை மிதிக்கணும்னு கவனம் எழுதுறீங்களே. நம்ம எந்த சுச்சுவேஷனில் மிதிக்கிறோம், எந்த சுச்சுவேஷனில் மிதிக்கக்கூடாது, நீங்கள் தான் அதை பிரித்து எடுக்கணும். சரிங்களா? ஒரு இடத்துல 10 கலர் குட்டி கிடக்குதுன்னா அந்த 10 கலரை தனித்தனியாக பிரிங்கன்னா கலர் கண்ணுக்கு தெரியுதுல்ல. ஒவ்வொரு கலரை நிதானமாக பிரிச்சிருவீங்கள்ல. அந்த மாதிரி அவ்வளோ நிதானமாக இந்த இடத்துல 10 விதமான விஷயங்கள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் நிதானமாக ஒன்றா கலக்கணும். ஏசி போட்டலாம் ஒரு 1000 ரூபா சேர்ந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வருது இந்த காற்று ஏசி காற்று இல்லைண்ணா, அது ஃபீல் வேறு.
நைட்டு 9:30 மணிக்கு படுக்கும்போது போட்டால் காலைல 5:30 மணிக்கு எந்திரிக்கும் போது ஆஃப் ரைட் ஏசியில் தான் முடிப்பீங்க நீங்கள். ஆமாம். பையனுக்காக வாங்கினேன். அப்புறம் இண்டிகேட்டர் போட்டிருக்கணும் கம்ப்ளைஸ். இல்லை செக்ஸேட் மிதிக்கக்கூடாது. நம்ம எந்த சுச்சுவேஷனில் மிதிக்க போகிறோம், எந்த சுச்சுவேஷனில் மிதிக்கிறீங்கிறது கரெக்டாக பிரிக்கணும். ரைட்டாக ஐயோ அது இல்லாமல் அது ஒரு அடிக்ட் ஆயிடுச்சு. அதைத்தான் இல்லாமல் தூக்க வேணாம். என் மாமியை வீட்டுக்கு போய் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன். நான் இருக்கிறனாலே என் பையன் பிள்ளை இருக்காது. ஐயோன்னு போட்டுங்களா? பையன் 3வது படிக்கிறான். பிள்ளை இப்போ எல்கேஜி போகுது. நான் சின்ன பையன் தானே. எனக்கு 2 பையனா. அப்படியா? முதல் பையன் 3வது போகிறாங்க. 2வது பையன் பிடிக்கிருக்கு. அப்படியா? ஹலோ தம்பி, வந்துட்டுருங்க. ஏன் நான்லாம் சின்ன பையங்க. புரியல. நீங்கள் தான் எனக்கு என்னென்ன வயசாகுது? 40. 40. ரைட்டு உருட்டுங்க. இன்னும் 4 வருஷம் போனால் தான் 40 ஆகும். ஆச்சுல. ஆமாம். 36ல் ஒரு வயசா? 35க்கு மேலே ஆனாலே வயசு தான். உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? எனக்கு 33. காரணம் செகண்ட் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ளஸ் நீ கையை கொண்டு வந்த கையை அப்படியே டக்குன்னு அப்படியே மெயிலில் அதை யூஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். அது சுற்றுறத கவனிப்போம் ஃபஸ்ட்டு அப்படின்னு. நம்மளால் ஒரு கையில் சுற்ற முடியும். ஆமாம். அது வரமாட்டேன்னா சொல்ல போகுது. ஒரு கையில் பிடிச்சி இழுத்தா ஸ்டேரிங் வந்து நம்ம சம்சாரம் மாதிரி கையை பிடிச்சி இழுத்தா வந்துக்கிட்டே தான் இருக்கும். வேறு வழியே இல்லை. சரிங்களா? அதனால் பயப்பட வேண்டியதில்லை. அழகாக சரியா காட்சின்னா இல்லை. கமலேஷ்க்கு கல்யாணம் ஆகலை. என்ன உங்களுக்கு புரிஞ்சதில்ல? உருன்னு இல்லை கமலேஷ். ஜாலியாக சந்தோஷமாக ரிலாக்ஸாக மெயின் விட்டு அதை ஃபீல் பண்ணுங்கன்றேன். நீங்கள் டப்பு இந்த இடம் வருது, நம்ம இந்த இடத்துல பர்ஃபெக்ட் ஆகிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம நிதானமாக இருந்தால் போதும். நானாக இருந்தால் தேர்ட் கியர் போட்டு மறுபடியும் அங்கே போய் செகண்ட் கியர் போட்டு செகண்ட் கியர்லேயே உருன்னு வரோம்ல, அந்த சீன் இல்லாமல் தேர்டு போட்டுட்டு மறுபடியும் இங்கே வந்து செகண்ட் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். கார் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் தேர்ட் கியர் போடுங்க. டக்குன்னு ஸ்மூத்தாக போகுதா? அவ்வளோ அப்படியே யூஸ் பண்ணு. மெயில்டாக யூஸ் பண்ணுங்க. பாடி ஸ்பீட் பிரேக் வந்துச்சா? ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். ஃபீல் புரியுதா? இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிச்சிருக்கும். இப்போ விட்டுட்டு லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வண்டியில் டபிள்யூ போட்டுருக்கலாம். என்ன வண்டி? போல்ஸ் வாங்கினா அது VW. டபிள்யூ சிம்பிள் போட்டுருக்கலாம். அதான் போல்ஸ் வாங்க. நான் அதான் செகண்ட் தான் போட்டிருக்கேன். அது ஒவ்வொரு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி போடலாமே. அப்படிலாம் கிடையாது. பைக்கு எதுக்கு 3 போட்டு 2 வரணும்? அதுக்கு நம்ம டேரெக்டாக நமக்கு 2க்கே போகிறக்கு வழி இருக்குது. வழி இல்லைன்னா நம்ம 3 போய் மறுபடியும் 2 வரணும்னு இருக்கு. நமக்கு வழி இருக்குல்ல. வாய்ப்பு கிடைச்சா ஓட்டி பாருங்க. நிதானமாக இருந்தால் போதும். மீதி எல்லாமே நம்ம மனசுக்குள்ள வந்துடும். கோவப்படக்கூடாது, ப்ரெஷர் ஆகிடக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது, எதுவுமே படக்கூடாது. வண்டி எடுத்துட்டாங்களே, ஐயோ அப்பா அம்மா ஓட்டுறோம், அம்மா அம்மா ஓட்டுறோம், நம்ம பட்டையை கிளப்புறோம். அந்த இது யார் வேணாலும் உட்காந்துங்கப்பா, நான் இப்படி தான் ஓட்டுவேன் அப்படிங்கிற மெயின் செட்டில் அதை அப்படியே ஓட்டிடணும். சரி, ஐயோ அத்தா உட்காந்துருக்கிறேன், நம்ம இப்படி ஓட்டணும், அம்மா உட்காந்துருக்காங்க இப்படி ஓட்டணும், மாப்பிள்ளை வேறு வண்டி ரொம்ப வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிறானே, இப்போ முன்னால் நம்ம இப்படி ஓட்ட போகிறோமோ, அதெல்லாம் கிடையாது. நீ எப்படியே ஓட்டு மாப்பிள்ளை, எனக்கு இப்படி ஓட்ட தெரியும், நான் ஓட்டுறதான் ஓட்டிக்கிறேன். தப்பாக இருந்தால் சொல்ல திருத்திக்கிறேன். இல்லையா அமைதியாக உட்காந்துக்கோ, எதுவுமே பேசாது. புரிஞ்சுதா? புரியல. இந்த கண்ணாடி வந்து இப்படி கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா கமலேஷ் கண்ணு தெரியுதா உங்களுக்கு?
பின்னால் வந்து தெளிவாக தெரியும். பின்னால் வர வண்டிகளை தெளிவாக தெரியும். பட் இந்த கண்ணாடியை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதை விட லெஃப்ட்டும் ரைட்டும் கவனித்து போகணும். பின்னால் எவனோ வந்துட்டு போகிறோம், அது நமக்கு தேவையில்லை. ரைட் டைம்னா அது என்ன டைமாக இருந்தாலும் பின்னால் எவனோ வந்துட்டு போகிறோம், நமக்கு தேவை. நம்மளை லெஃப்ட்டில் யாரும் ரைட்டில் யாரும் வந்து அணைச்சிடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? பின்னால் வரல நிற்கல, அதெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம கவனம் போகிறோம், நம்மளை இந்த சைடு யாரும் தள்ளிடக்கூடாது, இந்த சைடு வந்து யாரும் தள்ளிடக்கூடாது. நம்ம ரைட்டில் இழுக்கும்போது அந்த மிரர் பார்த்து இழுத்துக்கணும், லெஃப்ட்டில் இருக்கும்போது இந்த மிரர் பார்த்து இழுக்கணும். சரிங்களா? பட் அது ரெண்டுலேயுமே பின்னால் வரோம் நமக்கு அழகாக தெரியும். இந்த கண்ணாடி யூஸ் தான், யூஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் தேவைக்கு. இதை பார்த்து பழகிட்டிங்கன்னா இது ரெண்டா பார்க்க மாட்டேன். அதுதான் மெயின். இதை பார்த்து பழகிட்டீங்கன்னா அதை கண்டிப்பாக பார்க்க மாட்டேன். நல்லா தெரியும். புரியுது? ஆமாம், நீ கரெக்டாக வச்சுட்டு லெஃப்ட், நமக்கு லெஃப்ட் ரைட் தான் மெயின். பார்த்துட்டு இதில் பார்க்குறதுக்கு இதில் சூப்பராக இதில் சூப்பராக அந்த கண்ணாடி மாதிரி இன்னும் சின்னது வச்சுருப்பாங்க. அது வந்து கீழே இறக்கி வச்சிங்கன்னா கீழே டயர் வரையும் தெரியாது. இதில் வந்து கீழே டயர்லாம் தெரியாது. அது டயருக்கு வச்சுக்கிறாது. ஆமாம், சைடில் போகிறப்ப அடிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். இது வந்து உங்களுக்கு சைடு ஃபுல்லாக கவர் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே டயர் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். அந்த சைடு போகும்போது பார்த்துக்கணும். அந்த கண்ணாடி அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் வரும். அது மட்டும் தனியாக ஓட்டிக்கலாம். அப்போ நான் சொல்கிற காலத்தில் போடு வீடியோ ஸ்கொயர்லாம் வந்துட்டு சொன்னேன். வீடியோ செல்ஃபி புரியல, போட்டு பார்க்கலாம். எதில் மேனேஜ் கண்டினியூஸாக கார் மட்டும் இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். கவர்மெண்ட் நம்ம இது முடிச்சிட்டோம், நேராக போனோம், அந்த கார் ஓட்டிகிட்டே இருந்தோம்னா ஒரு மாதம் கவர்மெண்ட் தான் ஃப்ரீட்டாக பண்ணிக்கலாம். தேடிக்கிட்டு போட்டு 1000 டக்குன்னு வண்டி ஓட்டி போனாலுமா, வண்டி எடுத்து கோயம்புத்தூர் போனோமா வந்தோமா ஒரு பயம் போயிடும். மாட்டி வண்டி எடுத்து ஈரோடு போயிட்டு வந்தோமா இன்னொரு பயம் போயிடும். அடுத்து சிங்கிள் வண்டி எடுத்தோமா நேராக மதுரை போனோமா ரிட்டர்ன் திரிய மாட்டோமா, ஏய் போங்கய்யா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். பட் வண்டி இருக்கு. நான் எங்கள் டிரைவிங் வரவங்கள்ட்ட பூராத்துட்டு சொல்கிற ஒரே விஷயம், வண்டி இருந்தால் வாங்க, இல்லைன்னா வராதிங்க. இல்லை அதுமாரி லைசன்ஸ் இருக்கு வரவங்களுக்கு நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு லைசன்ஸ் வேணும், அதனால் நீங்கள் எடுத்துக்கங்க. நீங்கள் மறுபடியும் கார் எடுத்துகிட்டு கூட வாங்க, பிரச்சனை இல்லை. பட் அந்த லைசன்ஸ் வச்சுக்கிட்டு கார் இல்லாமல் இருக்கவங்க ஓட்டி பழகணும் பாருங்கள், அவங்களாம் மறுபடியும் சும்மா ஓட்டி பழகணும் வருவாங்க. அவங்க யாரையுமே நான் வண்டியில் ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா அது காசு பிடிச்சி உங்களுக்கு இருந்தாலும் எங்களாக இருந்தாலும் காசு தான். ரைட்டு லெஃப்ட்டுனா ரைட்டு ரோடு தாண்டி நம்ம பையன் வருவான். பையனை தூக்கிட்டு நம்ம செட்டிவாளையம் போய் விவேகானந்தர் போய் மாற்றிக்கலாம். சரிங்களா? திருப்பிக்கலாம். கவனமாக போகணும். டக்குன்னு எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக இங்கே நிறுத்தணும். நிறுத்திட்டு தான் ஷேராட்டாக நிறுத்திக்கலாம். சரிங்களா? போகணும். எங்கிட்ட வெளியே நிறுத்திக்கலாம். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு தயாராகிக்கலாம். கேட்குது எங்கே சொல்லலாம். பிரேக் விட்டேன், அவ்வளோ தூரம் பிடிச்சிட்டு பிரேக் விட்டால் தான் போகும். நீங்கள் இவ்வளோ தூரம் பிடிச்சிட்டு பிரேக் விடாமல் இருந்தீங்கன்னா போகாது. நான் கடைசியில் கார் எடுத்தேன், தெரிஞ்சுதான் புரியுது. லைட்டாக எக்ஸிலேட்டர் செகண்ட் கியர், டக்குன்னு எக்ஸிலேட்டர் செகண்ட் கியர். தேர்ட் கியர் போகணும். அப்படியே அந்த ரோட்டு போயிடணும். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி வெடிக்கு திருப்பக்கூடாது. கமலேஷ் ஓகே, பொறுமையாக மெதுவாக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி இதில் போனோம்னா வரவங்க ஸ்பீடுக்கும் நம்ம இதில் போகிற ஸ்பீடுக்கும் கரெக்டாக இருக்கும். அஞ்சாவது கிலோ டக்குன்னு
எமோஷனலாக எப்படி தள்ளக்கூடாது, அதை ஃபீல் பண்ணி ஹேண்டில் பண்ணணும். வெயிட் பண்ணு இப்போ போடுங்க செகண்ட். இப்படி கால்வாசி எடுங்க, டக்குன்னு வேணும், பைப் இல்லை நிறுத்திட்டாங்க, டக்குன்னு ஃபஸ்ட்டு போட்டு டக்குன்னு கால்வாசி அவ்வளோதான். பிரேக் விட்ருங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க, பிரேக் விட்ருங்க. காலை எடுத்துகிட்டு டக்குன்னு எக்ஸலேட்டர் செகண்ட் கியர் போயிடுச்சா? கண்டு புரியுதா கமலேஷ்? புரியுது. நான் இது இந்த மாதிரி வந்தாலும் கொஞ்சம் தேடிக்குது. அது கொஞ்சம் பழகணும்னு நினைக்கிறேன். நான் அந்த ரிப்பீட் மோடில் ஓட்டிகிட்டே டிராஃபிக்கில் வந்து பொறுமையாக நகர்றப்ப கிளச் பிரேக் கண்ட்ரோல் அது வந்து பழகும். அது தாண்டதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸைட் போயிட்டே இருக்கு. நான் யோசிக்கிறேன், இப்போ நம்ம இந்த டிராஃபிக்கே எப்படி சொல்கிறேன்னா, இப்போ மார்க்கெட்டு மாதிரி ஏரியாவில் போய் எல்லாம் கூட்டமாக இருந்துச்சுன்னா எப்படி நம்ம இப்படி பொறுமையாக போகிறது. அஞ்சாவது மெயினில் கிளச்சை மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கு. கிளச்சை மெயின்டைன் பண்ணி தான் போகணும், வேறு ஆப்ஷன். இப்படி பஸ் ஸ்டாப் நிறுத்தி ஜம்ப் ஆகிக்கிங்க, சரிங்களா? நிறுத்திருக்கா? ஆமாம், பஸ் ஸ்டாப் நீங்கள் ஏறுவீங்க செட்டிவாளையம் பஸ் ஸ்டாப்பு, அங்கே நிறுத்திட்டு நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கங்க. நான் பையனை தூக்கிட்டு அவரை தூக்கிட்டு போய் இறக்கிட்டு வந்துடுவேன், சரிங்களா? புரிஞ்சா புரியலையா? இப்போ லெஃப்ட் சைடில் அந்த சைடு ரைட் லெஃப்ட்டில் கொஞ்சம் அந்த ரோஸ் கலர் ஃபுட் பண்ணுறது அது வரையும் தான். ஏன்னா அதுக்கு பின்னாடி பஸ்காரன் எவனாச்சும் வந்தாலும் ஈஸியாக நிறுத்திக்குவாங்க, சரிங்களா? நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. வண்டி கம்பல்சரி ஃபஸ்ட்டு கீர் போட்டு கீழே இறங்கணும், சரிங்களா? தம்பி இப்போ சந்திர